ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் requires initial investment 2,25,000 and it is expected to generate the following net cash flows. Year 1 95,000, year 2 80,000, year 3 60,000, year 4 55,000. Compute net present value of the project if the minimum desired rate of return is 12%. அப்போ 1 95, 2 80, 60, 55 என்னங்க 95 893 8435 அடுத்து 80,000 இன்ட்டு 797 63,000 60 இன்ட்டு 712 இந்த ஏன் எப்படி சார் வந்துச்சுன்னா நல்லா கவனிங்க இங்கே கொடுத்தாச்சு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12%. அப்போ 1 டிவைட் பை 1.12 இதுதான் வேல்யூ 2 3 4. சரி ஏன் 1 டிவைட் பை இந்த வேல்யூ எடுக்கிறீங்க 1 டிவைட் பை 1 2 இது வந்து ஃபார்முலா டிஸ்கவுண்டிங் வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்ச ஃபார்முலா கவனிங்க இந்த இடத்துல பாருங்க இருக்கும் எங்கேயுமே பாருங்க நெட் ப்ரெசென்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ணணும். அதாவது C1 டிவைட் பை 1 பிளஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அல்லது என்ன சொல்லுங்க ரிட்டர்ன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இது பேர் சொல்கிறாங்க. சின்றது ஆனுவல் கேஷ் ஃப்ளோ 1 பிளஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். அதனால என்ன செய்ய சிம்பிளா 1 டிவைட் பை 1 to 12% ஃபார் 1 பிளஸ் 1 2. சரி இது எங்கன்னா அப்போ நல்லா இது வந்து ப்ராக்டிக்கலாக யோசிங்க. எனக்கு வந்து நான் 2,25,000 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு 80,000 95,000 60,000 25,000 அப்படி பணம் கிடைக்குது. அந்த கூட்டத்துக்கு இப்படி கூட்டிடாதீங்க. 95,000 ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 60,000 ப்ளஸ் 55,000 இப்படி கூட்டிட்டு 1,64,000 சார் அப்படின்னு சொன்னால் தப்பு. என்னங்க இந்த 1,64,000ன்றது டோட்டல் வேல்யூ, பட் ப்ரெசன்ட் வேல்யூ என்னங்க இது வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும் டோட்டல் 1,64,000. அதோடைய இன்னைக்கு வேல்யூ என்னங்க டுடேஸ் வேல்யூ தட் இஸ் ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருங்க 95,000 80,000 இது தப்பாக போட்டேன் 95,000 80,000 60,000 ப்ளஸ் 85,000 2,90,000 என்னங்க இந்த 2,90,000 இல்லைங்க 2,90,000 ப்ரெசன்ட் வேல்யூ என்னவா இருக்குது 2,26,000. எப்படி இப்போ 4 வருஷம் கழிச்சு எனக்கு 2,90,000 கிடைக்கிறது இன்னைக்கு எவ்வளோ இருக்குது எனக்கு. ஸோ அந்த கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் என்ன சொல்றாங்க ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ஃபார் 12%. என்னங்க present value of interest factor for 12%. இப்போ 12% தான் இந்த 1 divided by 1. அப்போ 1 divided by 1. இது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ரெண்டாவது வருஷத்துக்கு 2 டைம் போடுறதுனால இப்படி வரும். நம்ம போடும்போது 1 2 டைம்ஸ் போடணும். அப்போ எப்படின்னா 1.2 இன்ட்டு 1.2 எவ்வளோ வந்துச்சு 1.2544. இதை வந்து போட்டால் என்ன வரும்னா பாருங்க 1 வகுத்தல் 1.2544 போட்டால் என்ன இருக்கும் 0.79. அப்போ இதோட ஆன்சர் வந்து 0.797. அதை நம்ம எப்படி சிம்பிளாக போடுறோம் 1 டிவைட் பை 1.12 ப்ளஸ் இந்த ஈக்குவலுக்குள்ள அதை மட்டும் அடிச்சு பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸின்னு புரிச்சுங்களா? நெக்ஸ்ட் அப்போ வந்து இதோடைய அப்போ நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தான் 2,25,000. ஆனால் எனக்கு 5 வருஷத்துல எவ்வளோ ப்ரெசென்ட் வேல்யூ 2,00,000. அப்போ பாசிட்டிவாக வருது நெகட்டிவாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் போட்ட பணத்தை விட எனக்கு அதிகமாக தான் வந்துருக்குது 1,205 ரூபா. அப்போ இந்த ப்ராஜெக்ட் சீம்ஸ் அட்ராக்டிவ் பிகாஸ் இட் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ இஸ் பாசிட்டிவ். நான் போட்ட பணத்தோட எனக்கு அதிகமாக பணம் வந்ததுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவ்னு கேட்டால் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு பாசிட்டிவ். அதனால இந்த அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமா கேட்டால் தாராளமாக நீங்கள் என்ன சொல்லலாம் அக்செப்ட் பண்ணலாம். அப்போ திருப்பி ஒரு சொல்லித்தனால கவனிக்கணும் இந்த பாயிண்ட்டு. எப்போதுமே இங்கே கொடுத்துக்கிற ஃபார்முலா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க NPV இஸ் ஈக்குவல் டு கேஷ் ஃப்ளோ ஃபார் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட்.
If it is positive, then project will be accepted. If it is negative, project will be rejected. If it is indifferences, maybe your choice, whether it is accepted or rejected as your choice. இதுதான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து இந்த கணக்கு ஒரு 4-5 டைம் 4 டைம்ஸ் என்ன செய்யுங்க. ஏன் 4 டைம்ஸ் நான் போட சொல்றேன், பிகாஸ் திஸ் இஸ் பேசிக் சம்ஸ். இந்த என்டிவியோட பேசிக் கான்செப்ட் புரியணும்னா இது வரணும். ஏன் அப்படின்றது கான்செப்ட்.